சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் ஆனந்தமாய் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிகர்களே, 20 நாட்களில் சர்க்கரையை ரிவர் செய்வது எப்படி? அது சாத்தியமா? சாத்தியம் இல்லாததை நாம் பேச மாட்டோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? 3 விஷயங்களை சொல்லுகிறேன், அதை தயார் செய்து கொள்ளுங்கள். 1, சோயா பீன்ஸ் ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. சோயா குருணை விற்கிறது, ஒரு கிலோ சோயா குருணை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உளுந்து ஒரு 1/4 கிலோ உளுந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பாசிப்பயிறு, முழு பயிறு, பாசி பருப்பு உடைத்தது, பாசி பயிறு என்பது முழு பயிறு, பாசிப்பயிறு 1 கிலோ. வெந்தயம் ஒரு 100 கிராம். இது போற சர்க்கரையை ஜெயிச்சு விடலாம். என்ன செய்ய வேண்டும்? முழு சோயாவை ஒரு 4 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து அதே தண்ணீரை சேர்த்து கிரைண்டரில் போட்டு அந்த சோயாவை ஆட்டி மாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் ஊற வச்சிருக்கீங்களே, அதை ஆட்டி தனியாக நன்றாக பூக்கிற அளவுக்கு ஆட்டி மாவு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 மாவையும் ஒன்றாக கலந்து உப்பு சேர்த்து பிசைந்து வைத்து விடுங்கள். காலையிலே அது இட்லி செய்வதற்கோ, தோசை செய்வதற்கோ, ஊத்தப்பம் செய்வதற்கோ, எந்த வடிவத்திலே அதை நீங்கள் செய்து சுவைக்க வேண்டும் என்கிறீர்களோ அதற்கு அது தயாராகிவிடும். இந்த உப்பு சேர்க்காமல் அந்த ஆட்டிய மாவை அப்படியே தனித்தனியாக 2 பாத்திரங்களில் பிரித்து அதை குளிர்சாதன பெட்டியில வைத்து விட்டால் அது புளிக்காமல் 2, 3, 4 நாட்களுக்கு கூட வரும். உப்பு சேர்த்து கலக்கியதை மட்டும் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில வைக்க வேண்டும். அது புளித்து பதத்திலே இருக்கும் இட்லியோ தோசையோ செய்வதற்கு. இன்னொன்று பாசிப்பயிறு. பாசிப்பயிரை ஊற வைத்து 4 மணி நேரம் ஊற வைத்து அதை ஆட்டி அதை மாவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல உளுந்தும் வெந்தயத்தையும் சேர்த்து அதை தனியாக மாவாக ஆட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இதை விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. 3 டம்ளர் பாசிப்பயிறு அல்லது 4 டம்ளர் பாசிப்பயிறு, அதில் 1/4 மடங்கு, அதில் 4 பங்கு அளவுக்கு 1 டம்ளர் உளுந்து, அதில் 1 தேக்கரண்டி அளவுக்கு வெந்தயம், இப்பெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதனால இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இட்லி தோசை செய்வதற்கு மாவு போடுவது என்றால் அரிசி 4 மடங்கு என்றால் அதில் உளுந்து 1 மடங்கு, வெந்தயம் 1 தேக்கரண்டி தான் போடுவோம் இல்லையா? அதை தான் சொல்றேன். இப்போ என்ன வித்தியாசமாக 2 மாவுகளை செய்து விட்ட, ஒன்று சோயாவிலை செய்த மாவு, இன்னொன்று பாசிப்பயிரிலை செய்த மாவு. பாசிப்பயிரிலை செய்த மாவை அப்பொழுதே சுட்டு அப்பொழுதே தோசை வார்த்து அதை பெசிரிட்டு என்று சொல்வார்கள். அப்பொழுதே மாலையில் செய்து அன்று இரவே அதை மிக ருசிமிக அடையாக செய்து சாப்பிடலாம். இதை பெசிரிட்டு என்று சொல்வார்கள். இந்த 2 உணவு, உடற்பயிற்சி வேண்டியதில்லை, ஓட வேண்டியதில்லை, வாக்கிங் போக வேண்டியதில்லை, கேம்ஸ் விளையாட வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. சர்க்கரையை குறைத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து விடலாம். என்ன செய்ய வேண்டும்? இனிக்கிற உணவை, இனிப்பு சேர்த்த உணவை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு 20 நாட்களுக்கு எந்த வகையில் இனிப்பை எடுத்துக்கொள்ளாதீர்கள். சர்க்கரையோ அல்லது பனங்கற்கண்டோ, நாட்டு சர்க்கரையோ, வெல்லமோ, தேனோ, எந்த இனிப்பையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். பால் உணவை எடுத்துக்கொள்ளாதீர்கள். மோர், தயிரை சேர்த்துக் கொள்ளலாம், பாலாக சேர்த்துக் கொள்ளாதீர்கள். சிம்பிளா போச்சுங்களா? இதுல செய்து சாப்பிட போகிற உணவு என்ன? இந்த சோயாவை ஊற வைத்து ஆட்டிய மாவு இருக்கிறது இல்ல, அந்த மாவுல தோசை சுட்டுக் கொள்ளுங்கள், அந்த மாவுல இட்லி வார்த்துக் கொள்ளுங்கள், அந்த மாவுல ஊத்தப்பம் வார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல வெங்காயத்தையும் தக்காளி பழத்தையும் அந்த ஊத்தப்பத்தின் மீது நறுக்கி போட்டு ருசியாக செய்து கொள்ளுங்கள். தொட்டு சாப்பிடுவதற்கு என்ன சேர்ப்பது? 2 வகையான சட்னி செய்து கொள்ளலாம். ஒன்று, வெங்காயம் தக்காளியை வதக்கி வரமிளகாயோடு சேர்த்து அரைத்து உப்பு சேர்த்து தாளித்த சட்னி. இது வெங்காய தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து ஒரு சட்னி, கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 2 பச்சை மிளகாய், கிழித்து பிளந்த பச்சை மிளகாய், சிறிதளவுக்கு இஞ்சி, சிறிதளவுக்கு பூண்டு, இதனோடு வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கி
அதை ஆட்டி சட்னியாக செய்து கொண்டால், அதை தாளித்து விட்டால் அவ்வளவு ருசியாக இருக்கும். இதுல வேண்டுமான பொட்டுக்கடலைக்கு பதிலாக கொஞ்சம் வேர்க்கடலையை சேர்த்து செய்யலாம், அது இன்னும் ருசியாக இருக்கும். அப்ப வேர்க்கடலை சட்னி அல்லது பொட்டுக்கடலை சட்னி அல்லது வெங்காயம் தக்காளி சட்னி, இதுதான் தொட்டுக்கிறது. எத்தனை நாளைக்கு? ஒரு 20 நாளைக்கு சொல்றேன், கடைபிடிக்க முடியாதா? காலையிலே இந்த மாவில் செய்த உணவு, இரவிலே பாசிப்பயிறு மாவிலே செய்த உணவு, டிஃபன், 2 வேளையும் டிஃபன். எல்லாருமே காலையிலும் இரவிலும் எடுத்துக்கொள்வது சிற்றுண்டி தான், எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் சிரமமே கிடையாது. மதியம் ஒரு வேளை மட்டும் அரிசிக்கு பதிலாக சோயா குருணையிலே செய்த சாதம். அப்ப என்ன ஆச்சு? இந்த 20 நாட்களும் நீங்கள் கொஞ்சம் கூட கார்போஹைட்ரேட்டை உடலில் சேர்க்கவில்லை, புரதத்தை சேர்த்திருக்கிறீர்கள். எண்ணெய் வார்க்காமல் தோசை சுடும் போது எண்ணெய் ஊத்தப்படாது. எண்ணெயை லேசா தோசைக்கல்ல தடவிட்டு இந்த தோசையை வார்த்து அந்த தோசையை சாப்பிடுங்கள். என்ன தோசை? சோயா தோசை அல்லது பாசிப்பயிறு தோசை, இது 2 தான் உணவு. அப்ப இதற்கு கூட என்ன மூலிகை சேர்த்து கொண்டால் இந்த பேங்கரியாசை இயல்பு நிலைக்கு திரும்பும். சொல்லி இருக்கிறேன். ஒன்று, இந்த ஃபெனு, வெந்தயத்திலே செய்வது எப்படி? வெந்தயத்தை 12 மணி நேரம் ஊற வைத்து தண்ணீரை எரித்து விட்டு 36 மணி நேரம் அந்த துணியிலே முடிந்து அல்லது ஸ்ப்ரவுட்டிங் பாத்திரத்துக்குள்ளே போட்டு அதை முளை கட்டி, அது ஒரு அங்குல அளவுக்கு முளைத்திருக்கிற அந்த வெந்தயத்தை, நல்ல வெள்ளி கம்பி போல இருக்கும், அப்படி முளைத்திருக்கிற வெந்தயத்தை உலர்த்தி அரைத்து மாவாக செய்து வைத்துக் கொண்டு அதை அன்றாடம் உணவுக்கு முன்னர் 10 நிமிடம் முன்னர் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு 3 வேளையும் எடுத்துக்கொள்ளுது என்று சொல்லி இருக்கிறேன். இதை நீங்களே செய்யலாம். அல்லது பச்சையாக அதை எடுத்து ஒரு டேப்பர் வேற பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைத்து விட்டு அன்றாடம் 3 வேளை உணவுக்கு முன்னரும் ஒவ்வொரு மேசைக்கரண்டி அளவுக்கு சாப்பிடலாம். இது எதற்கு? சர்க்கரையை கட்டுப்பாட்டிலே வைப்பதற்கு, சர்க்கரையை குறைப்பதற்குரிய உணவு. அடுத்து மூலிகைகள், ஆவாரம்பூ, கொன்றைப்பூ, நாவல் கொட்டை, மருதம்பட்டை, வெந்தயம், முளைக்கட்டிய வெந்தயம், அது கூட அதையும் கொஞ்சம் சேர்த்துக் கொள்வது. அதனோட நான் நிறைய மூலிகைகள் சொல்லி இருக்கிறேன் பாருங்க. மருதாணி, சீந்தில் சர்க்கரை, கோவைக்கிழங்கு, ஆரைக்கீரை, இப்படி இந்த மாதிரி சில சொல்லியிருக்க பாருங்க. ஆலம் சமூலம், இந்த மூலிகைகளை எல்லாம் சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேக்கரண்டி உணவுக்கு முன்னர், ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்னரும் ஒவ்வொரு தேக்கரண்டி இதை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப என்ன பண்றோம்? இப்ப முளைக்கட்டிய வெந்தயம், இந்த மூலிகைகள் கலவையினாலே செய்யப்பட்ட ஒரு சூரண பொடி, நீங்களே செய்யலாம். இதை எடுத்துக்கொண்டு 20 நாட்களுக்கு அரிசி உணவையே சேர்க்காமல், 20 நாட்களுக்கு எந்த கார்போஹைட்ரேட்டையும் உள்ளே சேர்க்காமல், இந்த மூலிகை சேர்த்த மூலிகை தயாரிப்புகளோடு, இந்த உணவு கட்டுப்பாட்டோடு, தேகப்பயிற்சி செய்யறவங்க செய்யலாம், யோகா செய்யறவங்க செய்யலாம். செய்யவில்லை என்றாலும் கார்போஹைட்ரேட்டே ஆட் ஆவது இல்லை என்பதனாலே அது எரிக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் தேக பயிற்சியும் செய்தால் இன்னும் விரைந்து சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அப்போ we can reverse diabetes within 20 days if you strictly follow. அது இதில் எக்ஸப்ஷன் வைக்கக்கூடாது. இடையில ஒரு நாள் கொஞ்சோண்டு தலைவலியாக இருந்தது, கொஞ்சம் சர்க்கரை போட்டு காப்பி குடிச்சிட்டேன், இடையில ஒரு கல்யாணத்துக்கு போனேன், கொஞ்சம் இட்லி, கொஞ்சம் அங்கே லட்டு சாப்பிட்டேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டிஷன் இஸ் கண்டிஷன், நோ எக்ஸப்ஷன். தெளிவாக இந்த உணவு 2 வகையான உணவு, அதனோடு சேர்த்து தெளிவாக இந்தந்த மூலிகைகளுடைய தயாரிப்பு. ஐயா இவ்வளவு சொல்லியிருக்கீங்களே, தயாரிப்புகளாக ரெடியாக இருந்தால் பரவாயில்ல, இத்தனை மூலிகைகளை எப்படி செய்வேன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அது அன்பு ஃபார்மாவில் நீங்கள் அன்பு கணபதி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஆர்டர் போட்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்படி சர்க்கரையை 20 நாட்கள் ரிவர்ஸ் செய்து கொள்ளுகிற ஒரு அதிசயத்தை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். முறையாக நான் சொன்னதை பின்பற்றினால் வெல்வோம், நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.